நினைத்திருக்கலாம். அந்த ஆண்டவரை மனதால சபித்து விட இருக்கலாம். ஒரு மன அழுத்தம் இருக்கலாம். தேவனை குறித்த ஒரு மனத்தார்கள் இருக்கலாம். ஸ்டில் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அப்படியானால் அந்த ஊழியக்காரன் மேல் அவ்வளவு நம்பிக்கை. இத்தனை ஆரம்பத்தில் சொன்னேன், சிம்பிள் ஃபெய்த், எளிமையான ஒரு நம்பிக்கை. நடத்துவார், செய்வார், எனக்கு நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், இட் ஷுட் பி, அதாவது உலக பிரகாரமான விசுவாசம் அல்ல. 4ஆம் வசனம், அப்பொழுது நாகமான் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்துல, அவனுடைய தலைவனிடத்துல சொல்லுகிறார். சீரியாவின் ராஜா சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், 10 தாலந்து வெள்ளியும் 6000 சேக்கல் பொன்னையும் 10 மாற்று வஸ்திரம் எடுத்துக்கொண்டு போ. 6ஆம் வசனம், இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்கார் நாகமான் கொண்டு வருவான். இஸ்ரவேல் ராஜா சொல்றாரு, நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. யோசித்து பார்த்தீங்களா? நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட. யார் குஷ்டரோகத்தை நீக்கிறது? மக்கள் நினைக்கிறாங்கன்னா, அதாவது பணம் எனக்கு சுகம் தரும், பணத்தினால் பிரபலமாகலாம். இந்த வார்த்தை சொல்லுகிறேன், படிக்கிறேன், கேளுங்கள். 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் நிறைய பொன், 10 மாற்று வஸ்திரங்கள். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட. ஜனங்கள் நினைக்கிறாங்க, பணத்தினால் வரங்களை சம்பாதிக்கலாம், பணத்தினால் ஊழியத்தை சம்பாதிக்கலாம், பணத்தினால் ஆத்துமாக்களை சம்பாதிக்கலாம். நெவர் நெவர் நெவர். பணத்தினால் ஒன்றை சம்பாதிக்க முடியாது. பல நேரங்களில் நம்முடைய பணமே நமக்கு உதவி செய்வதில்லை. இந்திய பணம் அமெரிக்காவில் உதவி செய்வதில்லை. இந்திய பணம் ஆப்பிரிக்காவில் உதவி செய்வதில்லை. இந்திய பணம் அதாவது இங்கிலாந்தில் உதவி செய்வதில்லை. அவன் கொண்டு வருவான், நீ நீக்கிவிடும். எத்தனை மதியீனமான வார்த்தை! வெள்ளியை கொண்டு வருவான், பணத்தை கொண்டு வருவான், நீ நீக்கிவிடும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, பணம் இருந்தா சபை கட்டலாமோ? பணத்தினால் ஊழியம் கட்டப்பட முடியாது, பணத்தினால் சபை கட்ட முடியாது. முழங்காலால் சபை கட்ட முடியும், வரங்களால், கிருபைகளால். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உலக புகழ் பெற்ற பெனின் அவர்கள் ஒரு செய்தி பேசியிருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு பெனின் வேறு, இன்னைக்கு இருக்கிற பெனின் வேறு. அன்றைக்கு என் புரிந்து கொள்ளுதல் வேறு, இன்றைக்கு என் புரிந்து கொள்ளுதல் வேறு. அவர் சொன்ன வார்த்தை கவனமாய் கேளுங்கள். அன்றைக்கு வரங்களை சார்ந்திருந்தேன், வல்லமை சார்ந்திருந்தேன், கிருபைகளை சார்ந்திருந்தேன்,